அன்புக்குரியவர்களே, பனிமை தாயின் திருத்தல பேராலயத்தில் கடந்த 5 ஆண்டுகளின் நிகழ்வுகளில் டாப் 10 சிறந்த நிகழ்வுகள் எனும் தொடரில் இன்று அன்னைக்கு பொன் ஆபரணங்கள் அணிவித்ததை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருப்பாடல் 45 9வது இறைமொழி நாம் வாசிக்கின்றோம். ஒபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இந்த திருப்பாடல் வரிகள் அன்னை மரியாவுக்கு பொருந்தும் என்று நம்முடைய திருவை தந்தையர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒபீர் தங்க நகைகள் அணிந்து அரசி உமது வலப்புறம் நிற்கின்றாள் என்பது அருமையான பாடல், திருப்பாடல் சொல்கிறது. ஆகவே அன்னை மரியா பொன் நகைகள் அணிந்து நிற்கிற ஒரு காட்சியை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆக கடந்த 5 ஆண்டுகளில் பனிமை தாய்க்கு 60 பேர் பொன் நகைகளை காணிக்கையாக தந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒருவர் என்கிற விகிதத்தில் 60 பேர் தங்க நகைகளை நாணயங்களாக அல்லது ஆபரணங்களாக காணிக்கையாக தந்திருக்கிறார்கள். அவருடைய 60 பேருடைய பெயர்களும் ஏப்ரல் மாதம் பனிமை இதழில் அச்சிடப்பட்டிருக்கின்றன. இது எதை காட்டுகிறது? அன்னையினுடைய வல்ல பரிந்துரையை காட்டுகிறது. பனிமைய தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையால் எத்தனையோ பேர் எத்தனையோ புதுமைகளை, வல்ல செயல்களை, அற்புதங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். எல்லோரும் பொன்னை காணிக்கையாக கொடுப்பதில்லை. சிலர் பணத்தை கொடுக்கிறார்கள், சிலர் சேலையை காணிக்கையாக கொடுக்கிறார்கள், சிலர் ஏழை எளியவருக்கு கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே அந்த நன்றியை தங்கமாக காணிக்கையாக கொடுக்கிறார்கள். 60 பேர் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே 3 முறை நம்முடைய பனிமன்னைக்கு இந்த காணிக்கைகளை கொண்டு தங்க நகைகள் செய்யப்பட்டு அன்னைக்கு அணிவிக்கப்பட்டன. ஒன்றை குறிப்பிட வேண்டும், நம்முடைய தாய் தங்க நகைகளை விரும்புவர் அல்ல, அவர் ஏழை எளியோரின் தாய். ஆனால் இந்த மக்கள், பனிமை தாயின் அன்பை அனுபவித்த மக்கள் தங்களுடைய நன்றியை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அதனை நாம் அந்த அன்னைக்கு ஆபரணமாக அணிவித்து இந்த மக்களை மகிழ்விக்கின்றோம், அந்த தாயை மகிழ்விப்பதல்ல. ஆகவே கடந்த ஆண்டுகளில் 3 முறை 2022ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டு என்று 3 முறை இந்த 60 பேர் தந்த காணிக்கைகள் 2022ஆம் ஆண்டு 200 பவுனில் ஆபரணங்கள் செய்யப்பட்டன. 2023ஆம் ஆண்டு தங்கத்தேரின் போது 28 பவுனில் நகைகள் செய்யப்பட்டன. 2024 20 பவுனில் ஒரு தங்க ஜபமாலை செய்யப்பட்டு ஒவ்வொரு முதல் சனியும் அன்னைக்கு அணிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த தங்க நகைகள் அன்னையினுடைய பெருமையை வெளிப்படுத்துகின்றன, மக்களுடைய நன்றி உணர்வை காட்டுகின்றன. அப்படித்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 60 மாதங்களில் 60 பேர் அன்னைக்கு தங்கத்தை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள், அவருடைய நன்றியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை அவருடைய மகிழ்ச்சிக்காக நாம் அன்னைக்கு ஆபரணங்களாக அணிவித்திருக்கிறோம். இதுவும் ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்திருக்கிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக.